இன்னொரு மனுஷன் அறிவாளி, பெரிய அறிவாளி என்ற ஞாபகம் அந்த மனுஷனுக்கு. யாரையா? இயேசு. அந்த இயேசுவே தேவாலயத்தில் உட்கார்ந்துட்டு இருந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவாலயத்தில் தேவன் இருப்பார். அவருக்கே தேவன் அவசியம் பட்டது. அப்ப எப்படிங்க இவர் தேவனாக மாறுவார்? அனமுட்டா, நிகழ்ச்சி வேற, நிலைகள் வேற. நிகழ்ச்சியில் மனிதன் இன்னொரு மனிதனுக்காக கூட வெயிட் பண்ணலாம். அப்ப இவன் மனிதன் அல்ல என்று கருதுபடாது. அப்படிதான் இயேசு கிறிஸ்து தேவாலயத்துக்கு சென்றார். அங்க தெய்வத்தை தரிசிக்கல்ல, அங்க தெய்வத்தை நிரூபிக்கிறோம் என்றால் அவரும் சாதாரண மனிதனாக அதே இடத்துல நின்று அதே இடத்துல தெய்வத்தை நிரூபிக்கும் போதுதான் மக்கள் அவரை பார்த்தப்போ நீங்க யாருங்க என்ற கேள்வி எழுப்பணும். அந்த கேள்வி வரும்போதுதான் ஆண்டவர் சொன்னது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அப்ப நான் யார் என்று உங்களுக்கு புரியும் என்று சொல்லத்தான் அந்த இடத்துக்கு வந்தார். அவருக்கு தெய்வத்துடைய ரெக்வயர்மெண்ட் தேவைப்படல, ஏன்னா அவர் தான் அந்த தெய்வமே.